பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து ஜோசப்னு சொல்லி 2 கேண்டிடேட் இறங்கியிருக்காங்க, விஜய்னு சொல்லி 2 கேண்டிடேட் இறங்கியிருக்காங்க. இதுதான் வந்து டைமென்ஷன். மத நிகழ்ச்சிகளை மரணம் நிகழும், அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அரசியல் நிகழ்ச்சியில் எப்படிங்க மரணம் நிகழும்? விஜயோட சிலையை தூக்கிட்டு போயிட்டார். அப்படியே செங்கோட்டையன் அவருடைய வேட்புமனு கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் அதிமுக. ஜோசப் விஜயே வந்து 5 பேர் இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு குழப்பம் இருக்கணும். தாவேக்காவுடைய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது பல ட்ரோல் அது சொல்றீங்க. முதல் முறை வந்து தேர்தல் சந்திக்கும் போது அது வரது இயல்பு தானே. இந்த இடத்துல வந்து விஜய்க்கு போடக்கூடிய கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது விஜயகாந்துக்கு வராத கூட்டமாக விஜய்க்கு வருது. நீங்கள் சொல்றது புரிஞ்சு முடியுது. ஃப்ரெஷ்ஷான கட்சி, ஃப்ரெஷ்ஷான நடிகர் விஜய் அவர்கள் புரிஞ்சு முடியுது. அரசியலுக்கு ஒரு ஃப்ரெஷர் தான். ஆனால் தமிழக தேர்தல் அரசியல் களத்தின் ஒவ்வொரு நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதித்து வரக்கூடிய நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள். வணக்கம் விஜய். வணக்கம் சார். தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளருக்கான வேட்புமனு வந்து பரிசீலனை போயிட்டு இருக்கு. குறிப்பாக விஜய் அவர்கள் தாக்கல் செய்த பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு 2 தொகுதிகளையும் விஜய் தாக்கல் செய்த 2 மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைமென்ஷன். ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கும். அவர் கூடுதலான சில அஃபிடவிட்லாம் தாக்கல் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணிட்டார் அப்படிங்கிறலாம் பார்த்தோம். ஏஜ் பிரச்சனை, அப்புறம் அந்த வழக்கு சார்ந்த விஷயம்லாம் வந்து இஷ்யூஸ் இருந்துச்சு, சரி பண்ணிட்டார். பட் இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா வந்து அந்த கட்சியினுடைய அந்த அடுத்த ஒரு சீனியராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுன் அவருடைய வேட்புமனு வந்து பரிசீலனையில் இருக்குது, நிராகரிக்கப்படலை, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். காரணம் என்னன்னா வந்து அவருடைய மனைவியினுடைய அசட்ஸ் சம்மந்தமாக அவங்களுடைய சில ஃபர்ம்ஸ் எல்லாம் வந்து அவங்க கணக்கு காட்டலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து சில வருமான வரி வந்து பே பண்ணலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து என்னென்னா சுயேட்சை வேட்பாளர் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவித்ததுனால வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதலான செய்தி. இதை தாண்டி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்காவுடைய இந்த வேட்புமனுங்கிறது வந்து பல இடத்துல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது என்ன இன்ட்ரெஸ்டிங்ஸ் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் அல்லது தூத்துக்குடி மாவட்டம் நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அந்த பகுதியில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது ஸ்ரீவைகுண்டம் தொகுதி, ஸ்ரீவைகுண்டம் தொகுதி வந்து தூத்துக்குடி மாவட்டம். அங்கே வந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் போது வேட்புமனுவை தகவல்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணவே இல்லை. அவரோட அட்ரஸ்லேருந்து பேர்லேருந்து எதையுமே என்ட்ரு பண்ணாமல், இன்க்ளூடிங் சைன் கூட பண்ணாமல் கொண்டு போயிட்டு வந்து சப்மிட் பண்ண போயிருக்கிறாரு. அதை ஷூட் பண்ணும்போது அங்கே வந்து பெரிய ஃபன்னாக முடிஞ்சிருக்கு. அது வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த திருத்தணி கேண்டிடேட் அட்வொகேட் நினைக்கிறேன், தாவேக்காவோட கேண்டிடேட், அவர் வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. அவர் வந்து என்னென்னா இண்டிவிஜுவலாக போகிறாரு. ஒரு கட்சி ஒரு பெரிய மாசுன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு ஜென்சி கூட்டம் அவ்வளோ இருக்குங்க, கூட ஒரு ஜென்சி கூட்டம் வாக்கிங் போனதா சொல்கிறாரு சார். வாக்கிங் போனாரா என்ன பண்ணார்? அவர் வந்து எலெக்ஷன் ஆஃபீஸ் போகிறாரு. அங்கே ஆஃபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா சிங்கிளாக போகிறாரு, கூட ஆட்கள் இல்லாமல் போகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கேயம் கேண்டிடேட் நினைக்கிறேன், காங்கேயத்தில் அவர் என்ன பண்ணார், தாவேக்கா கேண்டிடேட், அதாவது வேட்பாளர்கள் வந்து வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடாது, கூட யாருக்கும் பணமே கொடுக்கக்கூடாது, கூட வரவங்க போகிறவங்களுக்கு பணம் வெளிப்படையாக வந்து அன்பளிப்பாக கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து எலெக்ஷன் பிரச்சாரம் செய்வதற்கு சம்பளமாக கொடுக்கலாம், ஆனால் வந்து அன்பளிப்பாக கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுப்பாங்க, அரசியல் தலைவர்களுக்கு வேட்பாளர்களுக்கு ஆரத்தி எடுப்பாங்க. ஆரத்தி எடுத்தது அந்த பணம் போடுறது ஒரு வழக்கம் இருக்குது. பணம் போட்டால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்சிசியை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி ஆகிடும், நடவடிக்கை எடுக்க ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ அதுவே வந்து பணம் போடுறத கூட யோசிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வந்து அலுவலகத்துக்கு வந்துட்டு அலுவலகத்தில் என்ன பண்ணிருக்கு, அலுவலகத்தில் கூடிய எலெக்ஷன் கமிஷன் சம்மந்தமான ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க, வந்து இல்லை ஊழியர்கள்லாம் இருப்பாங்களே, அந்த ஊழியர்களுக்கு வந்து சாப்பாட்டு காசு 2500 எடுத்து கொடுத்துருக்காரு, நாங்கள் சாப்பிட்டு வச்சு அப்படி கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து வித்தியாசமான கூத்து பண்ணுறாங்க. நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைமென்ஷன், திருவெரும்பூர் தொகுதியில் வந்து கேண்டிடேட் என்ன பண்ணியிருக்காரு, விஜயோட சிலையை தூக்கிட்டு போயிட்டார். விஜய் ஒரு சிலையை அதை ரெடி பண்ணி, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜயோட சிலையை வந்து அழகாக பனையூரில் ரெடி பண்ணி, பனையூரில் எங்கே தெரியல, விஜயோட கட்சி ஆஃபீஸர் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி அதெல்லாம் போத்தி கொண்டு வந்து அதை அப்படியே அந்த சாலில் விரிச்சா அழகாக வச்சு நின்றுருக்காரு. விஜயை கொண்டு வந்து பிரச்சாரத்தில் வேனில் வச்சுக்கிட்டு கொண்டு போயிட்டு பண்ணாங்க. சோஷியல் மீடியாவில் இது பெரிய ட்ரோல் ஆகிடுச்சு. இல்லை, விஜய்க்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்க வரதுக்கு, ஆனால் சிலையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது இதில் இந்த காமெடி எங்கே சொல்கிறது தெரியல. இப்போ இதை விடுங்க, இப்போ நான் சொல்கிறது ஒரு 8 மாதம் 10 மாதத்துக்கு முன்பு நினைக்கிறேன், ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து கட்சியினுடைய உறுப்பினர்கள் சேர்க்கை அரசியல் ஆக்டிவிட்டி நடக்கும். ஒவ்வொரு கட்சிக்கும் அதை செய்வாங்க. ஒரு இடத்துல பூத் மாதிரி அமைச்சுக்கிட்டு, இல்லை அது ஒரு ஈவெண்ட்டாகவே முன்னெடுப்பாங்க. கட்சியினுடைய உறுப்பினர்களை பலப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை செய்வாங்க. அதாவது விஜய் கட்சியினுடைய மத்திய மாவட்டம் நினைக்கிறேன், அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா விஜய் இல்லை, சரியா? ஸோ விஜயனுடைய அதை இப்போ நீங்கள் ஃபோட்டோ ஸ்டுடியோலாம் போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஜினி கமல்னு சொல்லி அந்த பேனர் இருக்கும், அவங்களுடைய கட் அவுட் இருக்கும். அந்த கட் அவுட் பக்கத்தில் நின்று ரஜினி கூட நின்று ஃபோட்டோ எடுத்த மாதிரி
அந்த காலத்துலாம் ஒரு ஃபோட்டோஸ்லாம் வச்சுப்பாங்க. இந்த மாதிரி கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கக்கூடிய விஷயத்திலே விஜயோட கட்டவுட்டை செஞ்சு வச்சு கட்டவுட்டை சென்டரில் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் மாவட்ட செயலாளர், இந்த பக்கம் வந்து புதிதாக ஒரு உறுப்பினர், இந்த மாதிரியான படிவத்தை ரெடி பண்ணி இப்படிலாம் நடந்துச்சு. இந்த மாதிரிலாம் கூத்தில் நடந்துச்சு. இதெல்லாம் வந்து என்னென்னா ரொம்ப என்ன சொல்கிறது, இது ட்ரோல்னு அதாவது இது வந்து என்னென்னா ஒரு கிரிஞ்சாக இருக்குன்னு சொல்கிறதா இல்லை பூமர்த்தனமாக இருக்குது, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ஒஸ்ட்டாக போகுது. அதான் நம்ம அது டோட்டலாகவே அந்த பார்ட்டி அப்படி தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. எங்கேயுமே வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவர் தன்னோட அவைலபிலிட்டியை குறைச்சிக்கிறாரு. தன்னுடைய ஈஸியாக பல இடங்களில் அவரோட மாவட்ட செயலர் இன்னும் விஜய் நேரில் மீட் பண்ணதில்லை அப்படின்றதெல்லாம் வந்து இருந்துச்சு. கரூர் பிரச்சனை நடந்த வரையும் பார்த்தீங்கன்னா அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல மாவட்ட செயலாளர்கள் இதுவரை விஜயை பார்த்தது கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதிகபட்சம் அவங்களோட கான்டாக்ட்லாம் பார்த்தீங்கன்னா புசியானதோட நின்றும், அதுக்கு மேலேயே போகாது அப்படி இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது விஜயோட கட்டோட கொண்டு போயிட்டு வந்து நீங்கள் ஒரு அரசியல் ஆக்டிவிட்டி செய்கிறது, விஜயோட சிலையை தூக்கிட்டு போயிட்டு செய்யறதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது நீங்கள் என்னென்னா அந்த கிரவுண்டில் ரொம்ப ஃபன் ஆகிருக்கீங்க. இந்த அரசியல் கிரவுண்டுக்குள்ளே நீங்கள் இன்னும் வரல. அரசியல் கிரவுண்டில் இந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்களேன், உங்களுக்கு வந்து மக்கள் பணியை நோக்கியோ இல்லை இன்னும் பல வேலைகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அதுலேருந்து ரொம்ப நீங்கள் அந்நியப்பட்டு நிற்கிறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னான சப்ஜெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அவருடைய வேட்புமனு விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு. எனவே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விஜயோடைய வேட்புமனு ஏற்கப்பட்டுருச்சு. ஆதவர்ஜன் வேட்புமனு நிறுத்தி வைக்கிறதுக்கே திமுக தான் காரணம்னு சொல்கிறாரு. திமுக வழக்கறிஞி உள்ள இருந்து அதுக்கு அப்ஜெக்ஷன்லாம் தெரிவிக்கிறதாவும் ஒரு பிரஸ் மீட். சுயேட்சை கேண்டிடேட்ஸ் வந்து அந்த வில்லிவாக்கம் தொகுதியோட சுயேட்சை கேண்டிடேட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு அப்ஜெக்ஷன்ஸ் வந்து வெளியில் இருக்கிற நபர்கள்லாம் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேட்பாளருடைய வேட்புமனு மீது அப்ஜெக்ஷனோ இல்லை அவரோட சொத்து பட்டியலில் இருக்கிற விஷயமோ இல்லை அல்லது வந்து பர்டிகுலர் சில வழக்குகள் சார்ந்த விஷயமும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கான ஃபுல் ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னா சக கேண்டிடேட்ஸ் சக வேட்பாளருக்கு மட்டும் தான் இருக்குது. அது வந்து மற்றவங்களாம் வெளியிலேருந்து சொல்ல முடியாது. கட்சியில் தான் அதை பண்ணிட முடியாது, உள்ளுக்குள்ளே தான் அதை செய்ய முடியும். சுயேட்சை கேண்டிடேட் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அவர்கிட்ட சில முரண்பாடுகள் இருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதிமுகவுடைய சீனியர், முன்னாள் அதிமுகவுடைய சீனியர், தற்போதைய திமுகவுடைய ஒரு முக்கியமான சீனியராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள், அவருடைய வேட்புமனு கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் அதிமுக என்ன பண்ணியிருக்காங்க, சில அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க அவங்க கேண்டிடேட்ஸ். ஏன்னா வந்து அவர் புதுசாக ஒரு வீடு கட்டினார், அந்த வீட்டுடைய ப்ராப்பரான அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அவருடைய வேட்புமனு வந்து இணைக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. சில இடத்துல வந்து அவருடைய இதெல்லாம் லேக்ஸ் இருக்குது, ஸோ லேக்ஸ் இருக்கிறதுனால வந்து இது ஏற்றுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. ஸோ அவரோடதும் பெண்டிங்கில் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி கூட இருக்க ஃபஸ்ட்டு வேட்பாளர் சக வேட்பாளர்கள் தான் வந்து அவங்க தான் அப்ஜெக்ஷன் தெரியப்படுத்த முடியும். அந்த மாதிரி தான் இப்போ இவருக்கும் ஆதவர்ஜனும் தெரியப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ நீங்கள் திமுக சதி அதிமுக சதிங்கிற இதில் பேச முடியாது. திரும்ப அவங்க இதில் தான் பேசுகிறாங்க. அதெல்லாம் விடுங்க. இப்போ வழக்கமாக வந்து ஒரு எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் ஒரு கேம் நடக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு கேண்டிடேட்டை வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னா அவருடைய அந்த கேண்டிடேட்டுக்கு போகக்கூடிய பர்டிகுலராக அந்த ஒரு வேட்பாளருக்கு போகக்கூடிய அந்த வாக்குகளை சிதறடிக்க செய்வாங்க. ஒருத்தருக்கே அதிகமான வாக்குகள் போய் குவியாமல் அதை சிதறடிக்கக்கூடிய ஒரு டாக்டிக்ஸ், அது வந்து வாக்கு ஸ்பிளிட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. நேம் சேக் ஆக்டிவிட்டிம்பாங்க. எப்படின்னா ஒரே பேரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து இறக்குறது அப்படிங்கிறது. அது வந்து என்ன, இப்போ பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து ஜோசப்னு சொல்லி 2 கேண்டிடேட் இறங்கியிருக்காங்க, விஜய்னு சொல்லி 2 கேண்டிடேட் இறங்கியிருக்காங்க. இதுதான் வந்து டைமென்ஷன். இதில் வந்து நீங்கன்னா கான்ஸ்பிரசி பேசலாம், இதில் வந்து திமுகவோட சதி அதிமுகவோட சதின்னு பேசலாம். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, கடந்த காலத்தில் விஜயகாந்துக்கு எதிராக அந்த ரிஷிவந்தி தொகுதியில் பல விஜயகாந்த் போட்டிட்டாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த மாதிரி நடந்துச்சு. அவ்வளோ இப்போ வந்து ராமநாதபுரம் லாஸ்ட் மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரத்தில் 5 ஓ பன்னீர்செல்வம் போட்டிட்டாங்க. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அந்த இடத்துல ஓ பன்னீர்செல்வம் ஏன் போட்டிட்டாங்க அப்படின்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட விஷயம். ஏன்னா அதிமுக எதிர்த்து ஓபிஎஸ் அரசியல் செய்கிறார், அதிமுக வந்து வெளிப்படையாக இறங்கி பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து விஜயகாந்தோட அரசியல் என்ன, 2006லையும் சரி 2009 மக்களவைத் தேர்தலையும் சரி அவர் வந்து அந்த பிரச்சனை எதிர்கொண்டார். பல இடங்கள் ஏன் ஜெயலலிதா அவர்களுக்கே எதிராகவே அந்த மாதிரியான டம்மி கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ஜெயலலிதா பேர் கொண்டவங்களே போட்டிடுவாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை பல ஸ்டேட்ஸ்ல ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு வந்து அந்த குறிப்பா வந்து வேட்பாளரோட புகைப்படம் வந்து சேவ் பண்ணிருக்காங்க. சின்னங்கள் தானே முக்கிய ரோல் ப்ளே பண்ணும். பேர் வந்து என்ன ரோல் ப்ளே இல்ல, அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் என்னன்னா வந்து இந்த மாதிரி வந்து நிறைய ஒரே பேர் கொண்ட பல வேட்பாளர்கள் ஒரே தொகுதியில் போட்டிடுறது அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ மாறினதுக்கு அப்புறம் தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க, இவிஎம்ல அந்த பிரச்சனை சரி பண்ணுவதற்காக அந்த பர்டிகுலர் வேட்பாளர் அந்த வேட்பாளருக்கு பக்கத்தில் வந்து அவருடைய புகைப்படத்தை கொண்டு வந்து வைக்கிற மாதிரி அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாரிட்டி ஏற்படுத்துற மாதிரி இவர் தான். இப்போ வந்து என்னன்னா இந்த அப்டேட் இப்போ என்ன பண்ணிருக்கீங்க, இந்த எலெக்ஷன் என்ன பண்ணியிருக்கேன்னா வண்ண புகைப்படத்தை கொண்டு வந்து வேட்பாளருடைய கலர் ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். இப்போ வந்து கலர் ஃபோட்டோவை கொண்டு வந்து ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு கூடுதலான விஷயமா இருக்கும். ஆனால் இதெல்லாம் கூடுதலான விஷயமா இருந்தாலும் கூட இப்போ ஒரு கட்சியினோட சின்னம் இப்போ வந்து விஜயகாந்தோட சின்னம்னா அந்த முரசு, கொட்டு முரசு தான் அவருடைய எலெக்ஷன் சின்னமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இன்னொரு சின்னம் இருக்கும், பார்த்தா சிமிலராக இருக்கும். ஒரு பக்கெட் இருக்கும், பக்கெட்டோ அது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சின்னங்கள் இருக்குது. உங்களுக்கு சிமிலராக பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. வந்து 2014 சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7 கதிர் கொண்ட பேனாமுனை சின்னத்தில் வந்து ஒரு 6-7 கேண்டிடேட் போட்டிட்டோம். 6 கேண்டிடேட் போட்டிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸும் யங்ஸ்டர்ஸும் சரி நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சோம். அப்போ என்னன்னா அந்த பேனா முனை சின்னத்தோட பேர் வந்து பேனாமுனை. அந்த பேனா முனைக்கு சுற்றி 7 கதிர் இருக்கும். அந்த சின்னத்தோட பேர் 7 கதிர் கொண்ட பேனாமுனை. இப்போ அதையும் உதயசூரியன் எடுத்து பார்த்தா உதயசூரியனுக்கு பார்த்தீங்கன்னா உதயசூரியன் சுற்றி அந்த கதிர்கள் இருக்கும், இந்த பேனாமுனையை சுற்றி கதிர்கள் இருக்கும். டக்குன்னு கதிர்களில் ஒரு கன்ஃபியூஷன் வரும்.
அது வந்து சின்ன வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். டக்குன்னு அது உங்களுக்கு இவிஎம்ல என்ன பெருசாக இருக்கும், அது பார்க்க சின்னதாக தான் தெரியும் மிஷினில் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரியான கன்ஃபியூஷன் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி அங்கே பலரும் சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே சின்ன வந்து பல இடத்துல குழப்பம். அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பக்கத்தில் வந்து யார் கேண்டிடேட் பேர் பார்ப்பாங்க. அப்போ பேர் பார்க்கும்போது தான் வந்து ஜோசப் விஜயே வந்து 5 பேர் இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு குழப்பம் ஏற்படும். அப்போ என்னன்னா அது அந்த கூடுதல் கிளாரிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து ஜோசப் விஜயோட பக்கத்தில் எஸ் சந்திரசேகர் அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணும்போது அப்போ அவங்க அதை புரிஞ்சு போடணும், அல்லது இனிஷியல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கேண்டிடேட்டோட அப்பாவோட இனிஷியல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்படிலாம் சரி பண்ணுவாங்க. ஆனால் என்ன இந்த இடத்துல என்னன்னா வந்து பல இடத்துல வந்து பல ஜோசப் விஜய், அதாவது சில ஜோசப்ஸ் சில விஜய் அப்படின்ற மாதிரி வந்து பங்கெடுத்திருக்காங்க. இது வந்து உண்மையில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இதில் வேணால் நீங்கள் வந்து திமுக ரோல் இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் விஜயகாந்துக்கு எதிராக திமுக இந்த வேலைகளை செஞ்சாங்க அப்படிங்கிறது பரவாயில்ல எல்லா இடத்துலையும் பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி ஜெயலலிதாக்கு எதிராக பேசப்பட்டுச்சு. கடந்த எலெக்ஷன் நான் சொன்ன மாதிரி ஓபிஎஸ்க்கு எதிராக அதிமுக செஞ்சாங்க அப்படிங்கிறது பேசப்பட்டுச்சு. ஏன் வரும் நாட்களில் பாருங்கள், நீங்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்திலே பல செங்கோட்டையில் கூட பங்கெடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடங்களையும் அது நடக்கும். அது ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு எதிராக பண்ணுவாங்க. ஆனால் என்னன்னா அது சக்ஸஸிவாக மாறுதான்றது கேள்விக்குறி. அந்த மாதிரிலாம் நடந்து சக்ஸஸ் வந்து கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இது எங்கே இந்திய அளவில் எங்கே நடந்துச்சு அப்படின்னா கர்நாடகாவில் வந்து 2023 ஜெயநகர சட்டமன்ற தொகுதியில் அங்கே வந்து சௌமியா ரெட்டின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து என்னன்னா 16 வாக்கில் தோக்குறாங்க. அவங்க வெற்றி வாய்ப்பு இழக்கிறாங்க 16 வாக்கில். அதே மாதிரி சௌமியா ரெட்டின்னு சொல்லி இன்னொருத்தர் கேண்டிடேட் அவங்க வந்து 320 வாக்கு வாங்கியிருந்தாங்க. ஸோ வந்து அந்த இடத்துல நான் வந்து அந்த அவங்க இல்லாமல் போயிருந்தா அந்த வெற்றி வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசம் தான் நம்மளோட ஜனநாயக எலெக்ஷன் பேட்டர்னில் ஒரு வாக்கும் கூட அதோட வேல்யூ உண்டு. உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் ஒரு நம்பர்ஸ் முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இடங்களில் இது வந்து கொஞ்சம் கூடுதல் ரோல் பண்ணும். இது வந்து வாக்கை ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ். இதை செய்கிறாங்க. இதை வந்து விஜய்க்கு எதிராக பர்பஸாக செய்கிறாங்க. அதை வந்து நீங்கள் இதில் கான்ட்ரவர்சி பேசலாம், இதில் பேச முடியாது. எங்களுக்கு வந்து அனுமதி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை என்னோட வேட்புமனு நிராகரிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நீங்கள் பேசுகிறது வந்து அது வந்து ஒரு அர்த்தமில்லாத பாலிடிக்ஸாக பார்க்குறேன். தாவேக்காவுடைய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது பல ட்ரோல் அது சொல்கிறீங்க. முதல் முறை வந்து தேர்தல் சந்திக்கும் போது அது வரது இயல்பு தானே? கட்டாயமாக இயல்பு தான். ஆனால் என்னன்னா எல்லா இடத்துலையும் வந்து இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா திமுக நிகராக தன்னோட கட்சி கட்டமைப்பு காமிச்சார். என்னன்னா திமுகவில் வந்து ஒரு 30 அணி இருக்குன்னா வந்து நான் 40 அணி வச்சிருக்கேன், மாற்றுத்திறனாளிகளுக்கு அணி உருவாக்கி வச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி அவங்க மாற்றுத்திறனாளி அணி திமுக எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன், அதை அவங்க உருவாக்கினாங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய அணி வந்து ஏகப்பட்ட அணி உருவாக்கினாங்க. எல்லா கட்சிக்கும் ஒரு முக்கியமான அணின்னு ஒன்று இருக்கும். அந்த அணி என்னன்னா வழக்கறிஞர் அணின்னு இருக்கும். ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து இந்த சட்ட சிக்கல் எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்வாங்க. ஒரு பிரச்சனை வருது, ஒரு கட்சியை வந்து ஒரு கட்சியினோட தலைவரோ இல்லை கட்சியினோட நிர்வாகிகளோ ஏதாவது வழக்கு எதிர்கொள்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து அந்த சட்டணி தான் வந்து முன்னாடி வந்து நிற்கும். அதில் திமுகவுடைய சட்டணி வந்து ரொம்ப வெல் ஆயில்டு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது விஜயுடைய அந்த அணி அது எங்கே போச்சு அப்படின்னு தான் கேள்வி. விஜயோட அணி வந்து அடிப்படையில் சட்டணி எங்கே போச்சு, உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு அஃபிடவிட் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண தெரியாதா எலெக்ஷன்? அதாவது நான் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸாக இருந்தால் கூட உங்களோட வேட்புமனு எளிமையாக நிராகரிக்கப்படும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு ப்ராப்பரான அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் செங்கோட்டையன் அவர் எங்கெங்கே போயிட்டாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு செங்கோட்டையன் அவர் எங்கெங்கே போயிட்டாங்க, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்களான்ற கேள்வி இருக்குது. புசி ஆனந்த் ஆல்ரெடி எலெக்ஷன் நின்றுருக்காரு, வேட்புமனு எப்படி அவர் வேட்புமனு ஃபில் பண்ணாதனால தான் அவர் எலெக்ஷன் இன்னும் எம்எல்ஏவாக இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எங்கே போனார் அப்படின்லாம் கேள்வி இருக்குது. ஸோ என்னன்னா நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுது, ஃப்ரெஷ்ஷான கட்சி ஃப்ரெஷ்ஷான நடிகர் விஜய் அவர் புரிஞ்சுக்க முடியுது, அரசியலுக்கு ஒரு ஃப்ரெஷர் தான். ஆனால் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், முழுக்க நீங்கள் மட்டும் தான் ஃப்ரெஷர், ஆனால் உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே ஃப்ரெஷர் கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் வந்து நீங்கள் வந்து விலை கொடுத்து வாங்கி வச்சுக்கலாம், அவங்களுக்கு பே பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் வச்சு நீ ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. அதுதான் வந்து ட்ரோலாக போயிட்டுருக்கு. தேர்தலுக்கு வந்து இன்னும் குறிப்பிட்ட சில நாட்கள் தான் இருக்குது. ஆனால் எல்லா கட்சிகளும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரம் வேகமாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அண்ணா நகர் கேன்சல் பண்ணார், வில்லிவாக்கம் கேன்சல் பண்ணார், இப்போ சைதாப்பேட்டையும் வந்து கேன்சல் பண்ணிட்டு வீட்டிலே இருக்காரு. இது வந்து எந்த ஒரு தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்தும் சார்? அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் 2 சட்டமன்ற தொகுதியுடைய கேண்டிடேட் மட்டும் தான். அவர் ஒட்டுமொத்த சிஎம் கேண்டிடேட்லாம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கான சிஎம் மெட்டீரியல்லாம் அவர் கிடையாது. அவர் ஜஸ்ட் ஒரு எம்எல்ஏ, அவ்வளோதான். ஒரு எம்எல்ஏ என்ற கனவோட தான் இருக்கார் தவிர சிஎம்ன்ற கனவுலாம் காணல. சிஎம் கனவு காண்றவங்க எல்லாமே என்னன்னா ஃபீல்டில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஃபீல்டில் இருக்காரு, முக ஸ்டாலின் வந்து பரபரப்பாக ஒரு ஃபீல்டில் இருக்கிறாரு. அதே மாதிரி சீமான் அவர்கள், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அடிப்படையில் சிஎம் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே பரபரப்பாக இருக்காங்க. அந்த இடத்துல மிஸ் ஆனது இவர் மட்டும் தான். இவர் தன்னோட அவைலபிலிட்டி குறைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு பலவீனத்தினோட வெளிப்பாடு. ஃபீல்டில் வந்து இறங்கிலாம் ஒர்க் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அவரால். அது என்னென்னா மக்கள் கூட்டம் வருது, பெரிய அளவு கூட்டம் வருதுன்னு இவங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுலேருந்து வந்த கூட செய்தி என்னென்னா பெரம்பூர்லேயே அவருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா பர்பஸாக ஒரு 5000 பேர் இவங்க கூட்டிக்கிட்டு விஜயோட மாஸ்க் காட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அது தாவைக்கா விஜய் டைரெக்டாக பண்ணாரா அல்லது நிர்வாகிகள் கூட இருந்த ஆதவர்ஜுனா புசியானது போன்றவங்க அதை செஞ்சாங்களான்னு தெரியல. அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிச்சு. ஒவ்வொரு இடங்களையும் அனுமதி வாங்கி தான் நீங்கள் பிரச்சாரம் செய்ய முடியும். ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே அனுமதி வாங்கி தான் நீங்கள் பிரச்சாரம் செய்ய முடியும். அவர் அதை விட்டுட்டு வழக்கமாக அந்த கரூரில் ஒரு பெரிய
ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏற்படுத்தினார் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்து அவர் வந்து வழக்கம் போல் வந்து ரோட் ஷோ ட்ரை பண்ணார். அதனால தான் அங்கே வந்து அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. ஸோ வந்து இந்த மாதிரியான தவறான நடவடிக்கை அவர் கையாளுறதுங்கிறது உண்மையிலே வந்து கண்டிக்கத்தக்க விஷயம். அதை அவர் செய்யக்கூடாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் அனுமதி மறுக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. பட் இவங்க பர்பஸ் என்னன்னா, சென்னைக்கு வெளியில் வந்து திருநெல்வேலியில் போய்ட்டு அனுமதி கேட்டிருக்காங்க. 51 நிபந்தனைகளோடு வந்து அவருக்கான அனுமதி கிடச்சிருக்குங்கிறாங்க. பொதுக்கூட்டம் நடத்த போகிறாங்க. பொதுக்கூட்டம் இன்க்ளூடிங் ரோட் ஷோக்கும் ட்ரை பண்ணுறாங்க. அந்த ரோட் ஷோ மீது இருக்கிற அந்த கவர்ச்சி, அந்த மோகம், அந்த பைத்தியக்காரத்தனம் வந்து அவங்களை விட்டு விடவே மாட்டேங்குது நம்ம பார்க்குறோம். அது வந்து ஆக்சுவலாக வந்து அரசியல் கல்ச்சருக்கு அப்பாற்பட்ட கல்ச்சர். ஆனால் இன்றைக்கி வந்து விஜய் வந்ததுனால விஜயும் அதை செய்கிறாரு. விஜயினோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மற்ற ஆண்ட கட்சிகள், திமுக கட்சிகளுமே செய்கிறாங்க. பாஜக, அமித்ஷா, அதாவது வடநாட்டு கல்ச்சர், தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் கல்ச்சர் அது கிடையாது. இந்த மாதிரி அந்த ரோட் ஷோ கட்டுறதுலாம் வந்து அதுனா நீ ஷோ கட்டுறது யார்? நீங்கள் ஷோ வந்து யார் கட்டுவாங்க? ஷோ கட்டுறதுன்னா ஒரு ஸ்டார், ஒரு செலிபிரிட்டி, அவங்க தான் ஷோ கட்டுவாங்க. அரசியல் தலைவருங்கிறது மக்களாக வந்து உங்களுக்கு டைலாக் இருக்கக்கூடிய நபர்கள். நீங்கள் வந்து ஷோ கட்டுற பழக்கம்லாம் வந்து கலைஞர் இருக்கும்போது இருந்தது இல்லையே, ஜெயலலிதா இருந்தபோது அதில் இருந்தது இல்லையே. ஸோ அந்த கல்ச்சர் வேறு. அந்த கல்ச்சர் வந்து விஜய் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. விஜய்னாலன்னா நீங்கள் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு தள்ள போகிறாங்க. அது ஒரு மாதிரி ஒரு பேட் கல்ச்சர், அதை ரசிக்கத்தக்க ஒரு கல்ச்சர் இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். குறிப்பாக வந்து தாவேக்கா சைடில் வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 2 தொகுதி போகிறாரு, 3 தொகுதி போகிறாரு. இப்போ நாத்தாக்கா சீமான் அவர்கள் ஒரு நாளைக்கு 7 தொகுதி வரைக்கும் போகிறார். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் மட்டும் ஒரு தொகுதி தான் ஒரு நாளைக்கு பண்ணுங்கிறது அவர் போறப்பக்கூடிய அந்த கட்டளை ரொம்ப அதிகமாக இருக்கும் கட்டுப்பாடு. அவரோட கட்டுப்பாடுகள் கட்டாயமாக நம்ம என்னென்னா அவருக்கு கட்டுப்பாடு போகிறத நம்ம வருத்தப்படுறோம். ஒருத்தர் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் இவ்வளோ கட்டுப்பாடு எதிர்கொள்ளணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். ஆனால் கரூர் போன்ற இன்சிடென்ட்லாம் வந்து அவர் நிகழ்த்தி காமிச்சதுக்கப்புறம் கரூரில் காவல்துறை சொல்கிறாங்க இங்கே உள்ளே வராதிங்க, இதுக்கு மேலே போதும் அப்படின்னு அங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க. காவல்துறை அனுமதி மீறி வண்டி உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த முயற்சி மேற்கொள்கிறாங்க. எந்த இடத்துலையும் அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்க அந்த கட்டுப்பாடு அவங்க ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற எங்கேயுமே நம்ம அதை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. டிரான்ஸ்ஃபார்மர் ஏறி இன்னும் ஆடுறான், கரண்ட் அடிச்சா என்னங்க ஆகும்? மரத்து மேலே ஏறி கிளையை உடஞ்சி விழுகிறான். கரூரில் ஏற்பட்ட இழப்பில் நான் ஃபீல்டுக்கு போனேன். மரத்தில் இருக்க கிளையில் ஒடிஞ்சு கீழே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஷீட் போட்ட ஒரு கடை, அதில் விழுந்து அது உடஞ்சி கீழே ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை மேலே போய் விழுந்து அந்த குழந்தை இறந்துருக்கு. இவ்வளோ கொடுமை நடந்திருக்கு. அதாவது எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாங்க. அதோட உச்சக்கட்டம் என்னென்னா, கோர்ட்டோட ஆர்டருக்கு இணங்க தமிழ்நாடு அரசு வந்து ஒரு எஸ்ஓபி ஃபாலோ பண்ணாங்க. எஸ்ஓபி போட்டாங்க. அந்த எஸ்ஓபி பார்த்தீங்கன்னா அது வந்து இதான் ஒரு வாய்ப்புன்னு சொல்லி தமிழக அரசு என்ன பண்ணிட்டாங்க, பணம் உள்ள கட்சி தாண்டி பணம் இல்லாத கட்சி எந்த கட்சியும் அரசியலுக்கே வரக்கூடாது அப்படின்ற அளவில் வந்து 10 லட்சம் டெபாசிட் கட்டணும், இவ்வளோ பணம் வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான நடவடிக்கை, கண்டிக்கத்தக்க நடவடிக்கை. ஆனால் என்னென்னா இந்த இடத்துல வந்து விஜய்க்கு போடக்கூடிய கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து பொருத்தமானதான். ஏன்னா அந்த விஜயோ சரி, அந்த அவரோட பார்ட்டி, அந்த ஸ்ட்ரக்சரும் சரி, அது உண்மையாக ஒரு பண்பாடாத ஒரு அரசியல் கூட்டத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பண்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்து கட்டாயமாக இந்த மாதிரியான கட்டளைகள், இந்த மாதிரியான உத்தரவுங்கிறது அவசியம் அப்படிங்கிறத மறுக்க முடியாது ஒன்று நான் பார்க்குறேன். மற்ற கட்சிகள் அவ்வளோ கட்டுப்பாடு போகிறது இல்லைங்கிற தாவேக்கா சைடில் வைக்கப்படுற கேள்வி என்னன்னா, எங்களுக்கு 51 கட்டுப்பாடுகள் போடுறீங்கன்னா மற்ற கட்சிகள் ஏன் போட மாட்டேங்கிறதா? இல்லை, நான் சிம்பிளாக தான் சொன்னாங்க. இப்போ மற்ற கட்சிகள் எந்த கட்சி சொல்கிறீங்க? இப்போ திமுக, அதிமுக, நாம் தமிழர், எவ்வளோ கட்சிகள் இங்கே இருக்காங்க. எல்லா கட்சிகளும் எக்ஸ்பீரியன்ஸான கட்சிகள் தான். இப்போ இவங்க வந்து எப்படி வந்து ஒரு நிகழ்ச்சியை செஞ்சாங்கன்னா, ஒரு கூட்டத்தை, ஒரு பொது நிகழ்ச்சி திட்டமிட்டால் அவங்க எப்படி செய்கிறாங்க? இவங்களோட நிகழ்ச்சி எங்கேயா உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கா? அப்படியே உயிரிழப்பு சில இடத்துல ரேராக ஏற்படும் பொழுது அதை எப்படி அட்டெஸ்ட் பண்ணுறாங்க? உங்களை மாதிரி இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் 40 பேர் ஒரு பலி கொண்ட அரசியல் நிகழ்ச்சி இந்தியாவில் நடந்தது கிடையாது. மத நிகழ்ச்சிகள் நிறைய நடந்திருக்கு. மத நிகழ்ச்சி கும்பகோணத்திலே வந்து ஜெயலலிதாவுடைய நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதில் 50 பேர் மாதிரி இழந்தாங்க. ஆனால் அது அரசியல் நிகழ்ச்சி கிடையாது. மத நிகழ்ச்சிகளில் மரணம் நிகழும், அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அரசியல் நிகழ்ச்சியில் எப்படிங்க மரணம் நிகழும்? அரசியல் நிகழ்ச்சியை நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் செலிபிரிட்டி, ஒரு ஸ்டார் கல்ச்சரை, அதாவதுன்னா அரசியலுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு திரைத்துறையிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு கல்ச்சரை கொண்டு இதில் நீங்கள் வந்து திணிக்கும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை தான். நீங்கள் வந்து உங்களுடைய வாக்காளர்களை, உங்களோட ரசிகர்களை, உங்களோட தொண்டர்களை நீங்கள் வந்து பொலிட்டிசைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது இப்படி இருக்காது. விஜயகாந்துக்கு வராத கூட்டமாக விஜய்க்கு வருது, எம்ஜிஆருக்கு வராத கூட்டமாக வருது. எம்ஜிஆர் காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பார்த்துருக்கீங்களா? எம்ஜிஆரோட அரசியல் நிகழ்ச்சியில் 10 பேர் இறந்து போனாங்க, 30 பேர் இறந்து போனாங்க, நீங்கள் படித்து பார்த்துருக்கீங்களா? இல்லை விஜயகாந்தோட விஷயத்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஏன் விஜயோட விஷயத்தில் நம்ம அதெல்லாம் படிக்கிறோம், கண் கூட நம்ம நேரடியாக ஏன் பார்க்குறோம்? இதெல்லாம் ஒரு மோசமான ஒரு பேட்டர்னை வந்து விஜய் வந்து விதைச்சிட்டு இருக்காரு. ஸோ விஜய் வந்து இது விஜய் ஏன் நீங்கள் மற்ற கட்சியோட கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா இது இன்னும் முழுமையான ஒரு கட்சியவே வந்து அந்த இடத்துக்கு வரல. பதிவு செய்யப்பட்ட கட்சியே இருக்குது, ஆனால் முழு அரசியல் இலக்கணம் வந்து அந்த கட்சிக்கு வந்து அது இன்னும் அமைய பெறல அப்படின்னு அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது நோக்கி நகர்ந்தால் மட்டும் தான் இது வந்து சரியாகும். ஓகே சார், எவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி.